ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீலியா வந்து சிங்குலம்லன்ற பாருங்க. சீலியா வந்து சிங்குலரில் சீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃப்ளாஜெல்லா வந்து ஃப்ளஜெல்லம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு முடி மாதிரி ஒரு க்ரோத் வந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் இந்த சீலியா அண்ட் ஃப்ளஜெல்லாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீலியா ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஒர்க் லைக் ஓர்ஸ். ஓர்ஸ்னால் என்னென்னு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே துடுப்பு இருக்குல்ல, இப்போ இந்த படகு ஓட்டுறப்பெல்லாம் அந்த சைடில் இப்படி துடுப்பு போட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த துடுப்பு மாதிரி இருக்குது. சீலியா பார்க்குறக்கு அந்த துடுப்பு மாதிரி இருக்குது. அண்ட் அதோட ஃபங்க்ஷனுமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காசிங் த மூவ்மெண்ட் ஆஃப் எய்தர் த செல் ஆர் சரௌண்டிங் த ஃப்ளூயிட் ஆர் த சரௌண்டிங் ஃப்ளூயிட். இப்போ இங்கே இதுதான் வந்து நம்ம சீலியா. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த துடுப்பு இப்படி தான் இருக்கும். இந்த துடுப்பு மாதிரி இது வந்து ஏதோ கரப்பான்பூச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது ஆகிய இந்த ப்ரோசஸில். அதை கண்டுக்காதீங்க. துடுப்பு பார்த்தீங்கன்னா அது ஒன்று இப்படிக்கா மூவ் பண்ணுவோம், அலை இருக்கிறது இந்த சைடு மூவ் பண்ணுவோம், இல்லை இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த சீலியாவும் வந்துட்டு ஒன்று ஃப்ரண்ட்டில் போகும், இல்லைனா பேக்கில் போகும். இந்த ஒன்று துடுப்பு போடுற மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று அந்த போட்டு மாதிரி இருக்கிற வந்து மூவ் ஆகும் பார்த்தீங்களா, போட் இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மூவ். துடுப்பு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா போட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் ஒன்று அந்த சீலியாவோட மூமெண்ட்ஸ் வந்து இப்படி போகிறப்போ சீலியா ஃப்ரண்ட்டில் இப்படி மூவ் ஆகும். அப்படி இல்லைனா அந்த சரௌண்டிங் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து துடுப்பு மட்டும் போட்டுகிட்டே இருந்ததுன்னா அது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளஜெல்லா ஆர் கம்பேரிட்டிவ்லி லாங்கர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். ஃப்ளஜெல்லா வந்துட்டு இதே ஃப்ளஜெல்லாவை கம்பேர் பண்ணி சீலியாவை கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளஜெல்லா வந்து ரொம்பவே லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை தனியாக இப்படி பிரித்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டில் தான் இருக்கும். பட் இப்படி இப்படி வந்திருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட 1 டைம்ஸ் அதிகமாக கூட வரும். புரிஞ்சுங்களா? ஸோ ஃப்ளஜெல்லா வந்துட்டு சீலியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே லாங்கராகவும் இருக்குது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஃப்ளஜெல்லா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The prokaryotic bacteria also possesses flagella, but these structures are different from the eukaryotic flagella. நம்ம வந்து ஒரு சில முன்னாடி டாபிக்லேயே பார்த்துருந்தோம். ப்ரோகேரியட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தாலும், ஷேப்பில் இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் எல்லாத்தோட ஃபங்க்ஷனும் வந்து சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் இதே யூகேரியட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சிமிலராக இருந்தால் கூட ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் பண்ணாது. டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி படிச்சிருந்திருப்போம்ல. அதே தான் வந்து இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஜெல்லா இருக்குது. ஆனால் அதோட ஸ்ட்ரக்சரும் இதோட ஸ்ட்ரக்சரும் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது. எல்லாம் இதாக இருந்தாலும் ப்ரோகேரியோட்ன்றது தனி ஃபங்க்ஷன்ஸ், அதோட டிபார்ட்மெண்ட் வேறு. யூகேரியட்ஸ்ன்றது வேறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்றது இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. 2 பேரும் வேறு வேறு. நீ நானும் வேறு வேறடா, வேறு வேறு இல்லைடா 2 பேரும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீ வேறு நான் வேறு அப்படின்ற மாதிரி இருக்குது. The electron microscope study of cilium or the flagella show that they are covered with plasma membrane. ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸை வச்சு ஸ்டடி பண்ணப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சீலியாவாக இருக்கட்டும், ஃப்ளாஜெல்லாவாக இருக்கட்டும், ஸோ இங்கே என்ன பெண்ணு ஒர்க் ஆக மாட்டேங்குது, வெயிட் அ மினிட். The electron microscopic study of the cilium or the flagella show that they are covered with plasma membrane. ஸோ சீலியாவாக இருக்கட்டும், ஃப்ளாஜெல்லாவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரைன்ஸ்னால வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா மெம்பரைனாலே உங்களுக்கு என்ன தெரியணும், தட் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரைன். ஓகேவா? தேர் கோர் இஸ் கால்டு ஆக்சோனேம். இப்போ அந்த மொத்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஆக்சோனேம். இந்த இம்பார்ட்டண்ட்டான இந்த கோர் பகுதியை வந்து நம்ம ஆக்சோனேம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசஸ் நம்பர் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ் ரன்னிங் பேரலல் டு த லாங் ஆக்சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை மைக்ரோடியூப், 1 2 3 4 5 6 7 8 9 மைக்ரோடியூபிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய மைக்ரோடியூபிள்ஸ் வந்து அது வச்சுருக்கும் அலாங் த லாங் ஆக்சிஸில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இது வந்து தனியாக ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூப் மாதிரி வந்து கண்டினியூஸாக அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருங்க, இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வர மாதிரி இருக்கும்.
புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி டியூபியூல்ஸ் ஃபுல்லாமே வந்து ஃபுல்லா ரன் ஆகி தான் இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்படி 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 அந்த செல் லென்த் ஃபுல்லாவே இந்த டியூபியூல் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. The axoneme usually has 9 doublets of radially arranged peripheral microtubules and pair of centrally located microtubules. இப்போ இந்த ஆக்சோனியம்ல என்னென்னலாம் இருக்காது, அதோட அப்பியரன்ஸ் வச்சு எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, usually has 9 doublets. இப்படி இருக்கு பார்த்தீங்களா? 1, 2 இதுக்கு பேர் தான் வந்து டபுளட். ஸோ ரேடியலே ரேடியல்னா இப்படி 360 டிகிரி 1, 2, 3, 4 இந்த 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 மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரேடியலி அரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேடியலி அரேஞ்சாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9 டபுளட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் பெரிஃபரல் மைக்ரோடியூபியூல்ஸ் அண்ட் பேர் ஆஃப் சென்ட்ரல் லொக்கேட்டட் மைக்ரோடியூபியூல்ஸ். இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு பேர் இருக்குது. ஸோ பெரிஃபரலில் வந்து 9 பேர்ஸ் இருக்குது. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. So such an arrangement of axonomal tubules is referred to as 9+2 array அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 இருக்குது அண்ட் இட்ஸ் அண்ட் டபுளட். ஸோ அதனால் 9+2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதே 9 பேர்ஸ் இருக்குது, டபுள்ஸ் இல்லாமல் ட்ரிப்ளட்ஸ் இருந்துச்சுன்னா 9+3 அரே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அந்த 9+2 9+3 அப்படின்ற டேர்முக்கான மீனிங் வந்து அரே அப்படின்றதுக்கு மீனிங் வந்து இதுதான். The central tubules are connected by the bridges and is also enclosed by the central sheath. இப்போ இந்த சென்ட்ரலில் இருக்கிற டபுளட்ஸ் பார்த்தீங்களா? இந்த சென்ட்ரலில் இருக்கிற டபுளட்ஸ் பார்க்குறப்போ இது வந்து இதோட பிரிட்ஜாக இருக்குது. இது ரெண்டும் வந்து பாலம் கட்டி 2 பேரும் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது போக இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வெளியில் இங்கே ஒரு கவர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சென்ட்ரல் ஷீட்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இந்த வெளியில் இருக்கிற இவனுங்களோட இது வந்து அட்டாச் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் இது ஒரு கவரிங்காகவும் செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சென்ட்ரல் ஷீத்தை பற்றி. ஓகேயா? which is connected to one of the tubules of the each peripheral doublets by a radial spoke. இப்போ அதான் இந்த சைக்கிள் டியூப் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி இருக்கும். அதோட சேர்த்து இப்படி 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 அது வந்திருக்கும், சுற்றி வந்திருக்கும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஷீத்தோட ஏதாச்சும் ஒரு ரேடியல் ஸ்போக் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃபர்தராக அதை சுற்றி வந்து மற்ற இதெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Thus, there are 9 radial spokes. The peripheral doublets are also interconnected by linkers. அதான் இதுதான் வந்து அந்த லிங்கர்ஸ். சாரிங்க, இது இந்த லிங்கர்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த லிங்கர்ஸ். ஸோ இது சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பார்க்குறக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி லொக்கேட்டட் வந்து டபுளட் ஒன்று இருக்குது. அந்த டபுளட்டை வந்து பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு அது போக இந்த சென்ட்ரலி லொக்கேட் ஆகிருக்கிற அந்த டபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டபுள்ஸ்க்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி ஒன்று வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஷீத்துன்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த சென்ட்ரல் ஷீத் வந்து இதுக்கு ஒரு கவரிங்காக மட்டும் ஆக்ட் ஆகாமல் வெளியில் இருக்கிற அந்த பெரிஃபரல் 9 டபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 9 டபுள்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு லிங்கராகவும் செயல்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. அது போக வெளியில் இருக்கிற இந்த 9 டபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டபுள்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் ஆகிறதுக்காக லிங்கர்ஸ் வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரேடியல் ஸ்போக்ஸாக இருக்கட்டும், இந்த கனெக்டிவ்ஸ் 9+2 அரே இது எல்லாமே blah blah blah. அதோட கண்டென்ட் மொத்தமாக இதுதான் ஷார்ட்டா. Thus, there are 9 radial spokes. The peripheral doubles are central linkers. Okay. And both the cilium and flagella emerges from the centriole-like structure called basal bodies. இது நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட சென்ட்ரியோல் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் இருந்து தான் இப்படி வந்து இந்த ஃப்ளாஜெல்லாவாக இருக்கட்டும், சீலியாவாக இருக்கட்டும் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறாங்க. இதே நம்ம சென்ட்ரியோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்ட்ரியோல் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இதிலிருந்து ஃபைன் த்ரெட்டு மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் வரும். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா செல் டிவிஷன் நடக்கிறப்போ ரெண்டுத்தையும் புல் பண்ணி இழுத்து செல் டிவைட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எப்படி சென்ட்ரியோல்லேருந்து இப்படி ஏதோ ஒரு சம்திங் ஸ்ட்ரக்சர்ஸ் வெளியில் வருதோ அதே மாதிரி இங்கே பேசல் பாடி அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பேசல் பாடியிலேருந்து அந்த சீலியாவாக இருக்கட்டும், ஃப்ளஜெல்லாவாக இருக்கட்டும்,
இப்படி இருக்க இந்த சீலியாவும் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தஸ் நம்மளுக்கு சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவோட டாபிக் முடிஞ்சுச்சு. இங்கே ஃபைனலாக பார்த்துக்கோங்க. சீலியா வந்து துடுப்பு மாதிரி செயல்படுது. இது வந்து ஒன்று இப்படி போகும், இல்லை இந்த டைரெக்ஷனில் போகும். ஆனால் ஃப்ளஜெல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கனால இது ஒரு ரவுண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கும். அண்ட் இட்ஸ் பேசிவ் பார்ட் இன் மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். அன்டில் தென், டாடா.